என்கிட்ட அருணகுமார் திசானாக்கே காய்ஸ். நான் வந்து இவளோட போலி முடியுமே நினச்சேன். பார்த்தா இன்னும் மீகி காய்ஸ், இன்னும் மீகி பார்க்குறேன். இன்னைக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 2 நாள் சரி பிடிக்குமா இந்த போலி முடியாதுக்கு. இது நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதா இருக்கிறோம். ஜனாதிபதி நான் வாரம் இல்லை கண்டேன் ஜனாதிபதியை. காய்ஸ் பிஜிஎம் கண்டீங்களா? இந்த பிஜிஎம் போட நான் அப்படி வந்தேன். கொட்டையிலிக்கிற கப்பல்ஸ் எல்லாம் தலையை போட்டு பார்க்குறேன் என்னடா இது வந்து. சப்ஜெக்ட் வண்டி நான் அணைக்கிறேன் நேற்றுலாம் வளைக்கும் டிக்டாக்ல கண்டிக்கிறேன் ப்ரோ. எங்கேருந்து வாரீங்க? பாஸ்போர்ட் என் தம்பி பாஸ்போர்ட் எடுக்காங்க. ஹாய் சுரல் புக்கோடு என்ன கதை சும்மாறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சாதனை படைய போகிறோம். சாதனை என்ன சாதனை தெரியுமா? பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம். பாஸ்போர்ட் இப்போ இந்த காலத்தில் பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கிறேன் சாதனை ஆக்கதான் பல ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓகே, இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் என்ன போட தேவையில்லை, டிரெக்டாக வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் போதும். அதில் போய்ட்டு 1 day சைஸில் எடுக்கலும்னு சொல்கிறாங்க. நம்ம சரி டீட்டெயில்ஸ் தெரியா. தம்பி பாஸ்போர்ட் எடுக்கணும். தம்பியோட வந்து நான் வந்து பத்திரமுள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போக போகிறேன். காய்ஸ் இடத்துக்கு வந்துட்டேன். தோட்டம் மாதிரிகளும் காய்ஸ் போர்டருக்கு வந்துட்டேன். போர்டருக்கு இப்போ வந்து 5:30 மட்டும் ஆகிட்டு இப்போவே லைன் நீக்குது, போல் நீக்குது பாருங்கள். இங்கே சைடு அப்படியே வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நிரப்பாட்டி டாக்குமெண்ட்டோட எடுத்து வேலையெல்லாம் செஞ்சு கொள்ள வேணுமெண்டா. அவனுக்கு செஞ்சு கொள்ளன்னு வரப்போல கேட்குறாங்க எல்லாம் சரியாக அது இதுன்ட்டு. டாக்குமெண்ட் எல்லாம் இல்லாட்டிங்கன்னா வந்து செஞ்சு கொள்ளும். இப்போதைக்கே போலின் இப்போ வந்து இன்னும் 6 மணி சரி ஆகல, 5:20 இன்னைக்கு. அந்த நான் வீடியோ வந்து பார்த்தேன், அதில் சொல்கிறான் வந்து 3 மணிக்கு வர சொல்லு. எங்கே நான் எழுமினதே 3 மணிக்கு தான். ஆனால் எப்படி ஈராங்க எல்லாம் அடுத்து வந்து நினைக்கிறான். ஃபைனல் வந்துடும். லாஸ்ட் அடுத்து வந்துடுறேன். இப்போ இது வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அடுத்த சைடில் தான் நீதான். இவங்களே ஐடென்டி கார்டு ஆஃபீஸ், இவங்களுக்கு ஐடென்டி பாஸ்போர்ட். காய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறான். நான் ஃபஸ்ட்டு போலின்னு சொல்கிறான். நம்பர் எடுத்துகிட்டு வரணுமா? நான் கேள்வியே படல. நம்பர் எடுக்கணுமெண்டு அந்த அங்கே போய் நம்பர் எடுக்கணுமா? மொத்தம் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சு சொல்கிறாங்க, தெரியாமல் சொல்கிறாங்களோ தெரியா. எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து அது வந்து ஐடென்டி கார்டு. இது பாப்பா மானே போய்ட்டு பாப்பா என்ன போகணுன்ட்டு அவனுக்கு யாசத்தை கேட்டு பார்த்தா விளங்கும். தம்பி லைனில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்போர்ட்டை டேட் போட்டு கொடுத்தாக்கள் வந்து இங்கே தான் வரணும். நான் வந்து ஏற்கனவே என்ன பாஸ்போர்ட் எடுக்க போகல நான் வந்து இந்த லைனில் தான் நின்றேன். பாஸ்போர்ட் டேட் போட்டு தந்தேன். நான் அனைவரு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஜாஸ்தியாக கேட்டு பார்ப்போம். நீங்கள் அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது வந்து ஐடென்டி போலிங் தான். அந்த யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக போய் பார்க்க போகிறேன். காய்ஸ் இதுதான் பாஸ்போர்ட் போலிங் தான். நான் நினச்சேன் வந்து இது வந்து ஐடென்டி கார்டு. பார்த்தா பாஸ்போர்ட் தான். முந்தியமா அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்பர் எடுக்கணும். இன்னைக்கு நம்பர் எடுக்கணும். மாற சப்ஜெக்ட் வண்டி நான் அணைக்கிறான். நேற்றுலையும் வளைக்கும் டிக்டாக்ல கண்டிக்கிறேன் ப்ரோ. எங்கேருந்து வாரீங்க? பாஸ்போர்ட் என் தம்பி பாஸ்போர்ட் எடுக்காங்க. ஓவா இன்னைக்கு வார இந்த லைன் என்ன கதை? நான் பாஸ்போர்ட் லைன் தான். இது நேற்று ராகுல் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வரைக்கிட்டு 4 மணிக்கு. அவன் 4 மணி போல் வந்தேயோ. எங்கடா நீங்கள்? நாங்கள் மாத்தலை. நீங்கள் எங்கே ப்ரோ? நான் வந்து பாதுக்கா தான். என்ன சீனண்டா மாத்தல்லிங்க வந்தீங்களா? நேற்று 4 மணிக்கு வந்தோம். நேற்று 4 மணி. நம்பர் எடுத்தேன். நம்பர் எழுதி கொப்பி ஒன்று எழுதினேன். 60 நம்பருக்கு ஈரம். 60 இது நம்பர் போது 300 சொச்சத்துக்கு மேலே போதும். காய்ச்சி அந்த கண்ணேற்ற தூரம் வரக்கான லைன் நீக்குது வந்து வாங்கியோ. பாஸ்போர்ட்டை மறக்க நான் வந்து பாப்பேன். என் தம்பியை லைனில் நிற்க விட்டுட்டு நம்பர் சரி பார்க்கட்டும். எனக்கு வேலை இது. நான் கலர் நானே வந்து அந்த முன்னுக்கு லைன் அவ்வளோ ஈக்கல. என்னடா கவுட் இல்லை பெருசாக ஈக்கல ப்ரோ. போ லைன் குடிக்க வேண்டியது படிச்சு அந்த விலங்குக்கு தான் அந்த அன்னைக்கு. ஏன்னா முடிகிற துண்டில் ஆனை மட்டும் மாக்காளிக்கிறாங்க. இன்னும் நிற்கிறாங்க. பாஸ்போர்ட் எடுக்க மட்டும் வந்துடாயோ. நீ எவ்வளோக்கு எடுக்க போகிறேன்? ஓ நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முந்தைய எடுத்தேன். அந்த 2023 எடுத்தேன். அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டோட சிஸ்டம் தானே அப்படி. இப்போ கிழமை ஒவ்வொரு சிஸ்டம் மாறுது. இப்போ அனுரகுமாரை வந்து 14ஆம் தேதி ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வராது. அதுலேருந்து அந்த சிஸ்டம் நல்லா ஆன்லைனில் எடுக்கலும். ஆனால் 14 மட்டும் வெயிட் பண்ணல. நவம்பர் 14 மட்டும் வெயிட் பண்ணல. ஏன்டா என் தம்பியில் இன்டேக் இது வந்து
இந்த மாதம் கடைசியில் இந்த மாதம் 31 முன்னுக்கு அவசரம் இல்லாதாக்களுக்கு பிரச்சனை இல்லை. அவசரம் இல்லாதாக்கள் இப்போ தயவு செய்து அவசரம் இல்லாத நார்மல் சைஸ் போட்டாக்கள் இப்போ வரான போய்க்காது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு 16ஆம் தேதி சும்மா ஏன்ட்டு தான் வரும் வந்து வந்த விலங்குத்தான்ல முன்னுக்கிறாக்கள்லாம் நேற்று 2 மணி நீ நேற்று 4 மணி 4 மணி நினைக்கிறேன். ஒன்றா நம்பர் 1 மணிக்கோ 12 மணிக்கோ வந்துட்டாரு. அவரு இப்போ நான் முன்னுக்கு அவனோட இன்ஃபர்மேஷன் கேட்க தான் போனேன் முன்னுக்கிறான் சரியா அவன் சொன்னா வசறேன் பயந்துட்டான் போலியும் வரேன். அவ்வளோ சப்ஜெக்டெல்லாம் நடக்குது. பார்த்தீங்க தானே நீங்கள் நார்மல் சர்வீஸில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்குண்டா அவசரம் இல்லாட்டி இப்போ வராதிங்க தயவு செய்துண்டா 14ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கானியாக பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளையிலும் அவ்வளோதான் சப்ஜெக்ட். நானும் வந்து நான் இப்போ என் தம்பி அந்த லைனில் நிற்க விட்டுட்டு என்னென்னு பார்க்கணும் ஏன்டா அவருங்க எடுக்கணும் தான் இந்த எடுக்கலுமா அவன் நான் இந்த அடிக்கலுமா இந்த ஒரு பேரை போய் எழுதி கொடுக்குற அளவுக்கு நல்ல கோப்பி கொப்பியில் ஒன்றில் பேர் எழுதுவோம் முன்னுக்கு எழுதுவோம் முன்னூறு கோப்பி ஒன்று வச்சுப்பாங்க புட்டுவோம் முன்னுக்கு புட்டுவோமில் கொப்பி ஒன்று வச்சுப்பான் அந்த ஃபோமில் நினச்ச நம்பர் எல்லாம் போட்டு இல்லை ஒன்றும் தேவையில்ல நம்பரையும் கடைசி நீ எத்தனை அது ஆல்ரெடி அதில் ஈக்குமே 200 290 எழுதிட்டு உங்களோட பேர் எழுதிட்டீங்களா சரி அது முன்னுக்கு ஆயிடுச்சு முன்னுக்கு ஈக்குமா சரி நாங்களே இதில் பார்க்குறேன் ரைட்டு பில்லுங்க தான் இருப்பேன் கண்டுபடும் தெரியாது அதான் செட்டான் மாத்தில் போக வந்தேன்டா செட்டான் செட்டான் நீ வாட்ஸ்அப் மெசேஜ் போடுவேன் ஓகே ப்ரோ அவன் நம்பரை தான் ஓகே இல்லையா ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் பை கைஸ் காய்ஸ் நான் வந்து இவளோட போலி முடியுமே நினச்சேன் பார்த்தா இன்னும் மீகி காய்ஸ் இன்னும் மீகி காட்டுறேன். இன்னைக்கு இது நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 2 நாள் சரி பிடிக்குமாகி இந்த போலி முடியாதுக்கு இது ஆனால் ஆளும் அங்கே விட்டும் இது நான் ஆனால் முன்னுக்கு சேவிஸில் போலீஸ்காரர் தெரிந்தார் அவர்கிட்ட கேட்டேன் என்ன கதைண்டு சரி பேரோல் எழுதணுமா இதுவல்லண்டு இல்லை ஒன்றும் எழுத தேவையில்லை நம்பரும் எடுக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நீங்கள் லைனில் கடைசி போய் தீக்க சொன்னால் இப்போ அவங்க வருவாங்க வந்து எழுதி கொள்வாங்க லைனில் வந்து நம்பர் ஒன்று தந்து கிட்டே வந்து பேர் எழுதி சைன் ஒன்று எடுத்துகிட்டு நம்பர் ஒன்று தருவாங்க போல். என்ன சப்ஜெக்ட் என்ன தெரியா இன்னும் ஒரு பொடி ஒன்று செட் ஆகினா அவனோட கட்சிக்கு ஒன்று நீ அவன் அப்படி தான் சொன்னான். அந்த கார் முடிகிற இடத்துல தான் போயின்னு முடியுது. லாஸ்ட் நீரன் பாபா காய்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஒரு லைன் இருக்கிறேன் வரேன். அது பின்னுக்காலிக்கிற லைனை வரேன் காய்ஸ் அது பின்னுக்காலம் இப்போ அங்கேக்கு வந்துடு லைன் அதான் காய்ஸ் தயவு செய்து அந்த அவசரம் இல்லாதாக்கள் வந்து வராதிங்க ஏண்டா பொய்க்காத ஏண்டா நவம்பர் 14க்கு பிறகு எல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ அவசரம் இல்லாதாக்கள் போய்க்கு வராதிங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவசரமான ஆக்கள் மட்டும் வந்து எடுங்க அப்போ தான் யூஸ்ஃபுல் ஆகிடும். ஏண்டா நாங்கள் இவ்வளோ லைன் நின்றாலும் எனக்கு இன்றைக்கி எடுக்கலை 1 டே சர்வீஸில் இன்றைக்கு எடுக்கலை நாங்கள் லைன் நின்று நம்பர் தான் எடுக்கணும். நம்பர் எடுத்ததுக்கு பிறகு அவங்க ஒரு கிலோமீட்டர் டேட்டா போட்டு தருவாங்க அப்போ தான் வந்து எடுக்கணும். ஸோ யோசிங்க ஒரு நவம்பர் 14க்கு பிறகு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஒட்டிந்து எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ வெயிட் பண்ணி நவம்பர் 14க்கு எடுங்க அதுதான் எனக்கு தரையிலமான அட்வைஸ். காய்ஸ் நான் வந்துட்டேன் கிட்ட ரீச் ஆகிட்டேன். இப்போ என்னண்டா அங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு மாதிரி கிட்ட வந்தேன் மேலே முன்னே ஒரு 100 பேர் மாதிரி தான் இருக்கிறான். இந்த சோப்பு சேர்த்து தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சொன்னார் புனிஷ் வந்து சொன்னார் இப்படி தான் இவன் 2 தான் கொடுப்பாங்க இப்போ அடுத்த ஆளுக்கு நான் இந்தியா கொடுக்க மாட்டான் நீங்கள் போங்க இல்லை அது மழை பாஞ்சிட்டு அப்புறம் பார்த்தா இப்போ இல்லை நீங்கள் நில்லுங்க சம்டைம்ஸ் தருவாங்க எப்படின்னு என்ன நடக்குன்னு தெரியா பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கேருந்து எங்களுக்கு எடுத்தாங்க சைன் பண்ணி இதில் சைன் பண்ணாங்க என்னோட தாளில் சைன் பண்ணிவிட்டு தந்திக்கிறாங்க. இப்படி அவன் தாளை காட்டு இந்த 639 நம்பர் 639 இன்றைக்கி உள்ளு போக கிடைக்குமோ தெரியா உள்ளு 300 போகிறோம். ஆனால் இன்னும் பேர்த்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் உள்ளுக்கா போகிறோம் இல்லாட்டி ஆனால் லைனில் மறுவா நிற்கணுமோ தெரியும் என்ன சப்ஜெக்ட் என்ன தெரியா நாங்களும் போகிற போக்கில் பேர்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் 5 நம்பர் கேட். நான் கேட்டு பார்த்தேன் எங்கே போகிறேன் இந்த போலி அதான் ஓமேன்றேன் நானும் இனி வந்தேன் வருத்தமாக போகிறேன் முன்னுக்கு எந்த போலியில் போய் ஜாயின் ஆக போகுதோ தெரியா வாங்குவோம். இது சசதியான சிஸ்டம் ஒன்று செய்ய ஆகணும் கைஸ். நவம்பர் 14 எதிர்பார்க்குறேன் நல்ல சிஸ்டம் ஒன்று அமையுமென்று அனுரகுமார் திசாநாயகர் சொல்லிக்கிறார். நவம்பர் 14க்கு பிறகு வந்து பாஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாம் சரியாக வருமென்று பார்ப்போம் அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் உண்டு. காய்ஸ் இன்னும் லைன் பேர்த்து கொண்டு தான் நீக்குது. நான் நினைச்சேன் வந்து ஸ்கூலில் இப்படி தான் லைனில் அனுப்புவாங்க அதே வாக்கில் லைனில் அனுப்பிக்கிறாங்களே நான் லைனில் வந்து கொண்டிருக்கிறேன் எந்த பேர் ஜாயின் ஆக போகிறோமோ தெரியா
நான் இதுக்குள்ளே எங்கே சேர்த்து தான் போகிறேன்ட்டு பார்த்தா இல்லை, நேராக தான் பேத்து கொண்டிக்குது லைன். பாப்போம் எங்கே பேத்து முடியுதுன்னு. லைனும் இப்போ உடஞ்சிட்டு லைன். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு நான் வெள்ளையோட வந்த டைம் வந்து இன்னைக்கு தான் இருந்தேன் லைனில், இன்னைக்கு தான் இருந்தேன். இப்போ அந்த லைனை காணும். இப்போ அதோட தான் நான் வந்து இப்போ லைனில் வந்து கொண்டிக்கிறேன். இன்னைக்கு இந்த லைனை காணும் முடிஞ்சிக்கும் நினைக்கிறேன். இது பாஸ்போர்ட்டுக்கு ஒன்றும் டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணாமல் வந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொள்ளையிலும். பாருங்கன்னா சாப்பாடு கடையில் நினைக்கி அதோட முன்னுக்கும் நிறைய இடம் வலிக்குது காய்ச்சி. இந்த இதுதான் இடம். இப்போ உள்ளுக்கு பார்த்து கொண்டு தான் எடுக்கிறாங்க உள்ளுக்கு. இப்போ தம்பி தான் உள்ளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்தால், நான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு இல்லை. நான் நான் எக்கொன்று எடுத்துட்டேன். ஸோ நான் இதுக்குள்ளால் பூந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன் ஷேப்பில் தான் எடுக்க போகிறான் பாஸ்போர்ட்டை. காய்ஸ் ஒரு மாதிரி உள்ளுக்கு போயிட்டாங்க தம்பி. அவ்வளோ நேரம் போய் நீந்தாலும் வேலை தடவடன்னு நடக்குது வேலை. அதுதான் என் அனுரை வந்துட்டாரு. வேலையெல்லாம் சனிங்க நடக்குது. முந்தி கண்டேன் நானும் பாஸ்போர்ட் எடுக்க போகல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகிக்கல, இல்லை வேலை செய்கிறாங்க இவ்வளோ ஆக்டிவ் ஆகிக்கல. இன்றைக்கு தேவைக்கு தான் செஞ்சு கொண்டு இருந்தாங்க போன கவர்மெண்ட்டில். ஆனால் இப்போ அனுரை வந்தது கூட வந்து எவ்வளோ பெரிய லைன் காட்டினேன். அந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா என்ன பின்னுக்கிறாக்கள் இன்னும் மீக்கிறாங்க நிறைய பேர். ஒரு செட் ஒன்று ஏன்னா பின்னுக்கும் ஒரு பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு இந்த ஒரு 100 பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. அதுக்கும் பெரிய ஆக்களிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த பேட்சில் தான் கொடுப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு கொடுத்தாங்க. அதுவும் சனிக்கா உள்ளுக்கு எடுத்துட்டாங்க எல்லோரும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நம்பர் கிடைக்கும், எல்லாருக்கும் நம்பர் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து மறுவா ரெஜிஸ்டர் பண்ணாங்களாகும். அப்போ அதுதான் சப்ஜெக்ட். உள்ளுக்கு நம்பர் எடுக்கிறாங்க. இன்றைக்கு நம்பர் எடுத்ததுக்கு இன்றைக்கு எடுக்கிற பாஸ்போர்ட்டை டேட் ஒன்று தருவாங்க. அந்த டேட்டுக்கு வந்து தான் அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஷான்கிட்ட போக போகிறேன். ஷான் கொழும்பில் தான் நிற்கிறாரு. ஷான் கால் பண்ணான். இப்போ கால் பண்ணான் ஷான். அப்போ அவன் சொன்னான் வந்து இப்படி தான் கொழும்பில் தான் நிற்கிறேன். எங்கே சரி செட் ஆகும், அவனுக்கு டான்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து தரணுமேண்டு. நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொன்னேன். காய்ஸ் இங்கே நிற்கிற கடவுள் ஒரு சிக்கல் உண்டு. என்ன சாப்பாடெல்லாம் சரியான விலை. முட்டை பன் இப்போ முட்டையே வந்து 30 ரூபா ஆகிடுது முட்டை. ஆனாலும் இங்கே முட்டை பன் வந்து 250 ரூபா. நியாயம் இல்லை. ஏன்டா சின்ன ஸ்லைஸ் தான் போட்டுறாங்க, ஒரு முட்டை ஃபுல்லாக போட்டுறாங்க இல்லை. அப்போ ஏன் தான் அந்த முட்டை கவர்மெண்ட் 250 ரூபான்றது கேள்விக்குறி. இவன் வந்து இன்னைக்கு ரஷ்ஷான இடம் எப்படிக்கும் பிஸ்னஸ் ஈக்கி அது சுற்றி ஆகியும் அப்படி வேலை. நான் வந்து வளமையாக போன முறை வந்த டைம் வந்து இந்த கடை இன்னைக்கு ஒரு கடை வண்டிக்கு எங்கே நிற்கிற கடையில் வந்து நான் இதாகினேன். என்னது கொத்தொன்று சாப்பிட்டேன். அந்த கொத்து இப்போது மீக்காண்டு பார்ப்பேன். கடைக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். காய் சீதா நாசன் அந்த கொத்து இது வந்து அவ்வளோ சூடாக இல்லாட்டியும் ரெண்டையும் சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சூடாகிக்காது. இது வந்து ஏற்கனவே போட்டு வச்ச கொத்து. சாப்பாடை சாப்பிட்டுட்டு செட் ஆகும். காய்ச்சி இந்த அக்டோபர் 21 அக்டோபர் 21 டேட் போட்டு தந்தி வேலை நடந்துட்டு 800 பேருக்கு தான் நடக்கும். காய்ச்சி இந்த 801வது இந்த ஆக்கல்லேருந்து இன்னைக்கு இந்த விளங்குதா. அதில் சில பேர் வந்து போயிட்டாங்க ரிட்டன். இன்னும் சில பேர் வந்து போகாமல் நாங்கள் அன்றைக்கும் வந்த இதே தான் நடந்துச்சு, இன்றைக்கும் இதே தான் நடக்குது. என்ன இதுண்டு சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். செட் ஒன்று இருக்கிறாங்க. அன்றைக்கி அவன் வந்து சொல்கிறாங்க வந்து நேற்றும் வந்தான். நேற்றுண்டா இப்போ வெள்ளிக்கிழமை வந்துக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து இதே பிரச்சனை. இப்படி 800 பேர் எடுத்துகிட்டு 801 பேர் அனுப்பிக்கிறான். திரும்பி இப்போ மறுவா வந்துக்கிறாங்க. இன்றைக்கும் அதே பிரச்சனை. இதுவெல்லாம் வந்து சோல்வ் ஆகும்னு நினைக்கிறேன். நவம்பர் 14ஆம் தேதி போகிற இதெல்லாம் சோல்வ் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம் சார். அதுக்கு பார்க்க முந்தி நவம்பர் 14க்கு முந்தி என்ன சார் ஒரு தீர்க்கொண்டு வரணும் எங்களோட ஆக்களுக்கு. என்ன மனுஷர் இப்படி கஷ்டப்படுறாங்க, இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அதிகாரி மாறிக்கிட்டேருந்து. ஓகே இப்போ நான் வந்து இவரை தம்பியை பஸ்ஸை சுற்றுட்டு நான் வந்து இந்த கொழும்பு போகணும். பெட்டாக பேத்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் மீது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷானை மீட் ஆகும். ஷானை மீட் ஆகி அவனோட சேர்ந்து வ்ளாக் கண்டினியூ ஆகும். உடனே செட் ஆகும். காய்ஸ் நான் இப்போ லேக் ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ தான் பஸ்ஸில் வந்து இறங்கினேன். அந்த பஸ்ஸில் வந்தால் 190 வந்து இறங்கினேன். ஷானு வந்து இப்போ இங்கே பாரு எங்கே கோல்ட் ஃபேஸுக்கு பாரு. கோல்ட் ஃபேஸு வந்துட்டாரோ தெரியா. நான் கோல் அடிக்கணும். இப்போ நீங்கள் நடந்து பேத்துக்கொண்டிருக்கிறேன். சரியாக கொஞ்ச நாளாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே போகணுமெண்டு. ஆனால் போகல. நான் சொன்னேன் நானே உள்ளுக்கு பொட்டொலிக்கு தான் டான்ஸ் எல்லாம் மாட்டேன் சொல்லி கொண்டிருந்தேன். வருவார் ஐக்குள்ளே வச்சு நல்லா டான்ஸ் எல்லாம் மாடுவேன். நீங்கள் சாண்ட டிக்டாக் சேனலுக்கு போனீங்கண்டா
எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். காய்ஸ் நான் வந்து அந்த போர்ட்டிலி தான் போகணும். இன்னும் ஷான் வரல. ஷான் வந்ததுக்கு பிறகு தான் யோசிக்கணும். இப்போ எங்கேயோ தெரியா நான் கால் பண்ணேன், வந்து கொண்டிருக்கிறான்னு. நானும் இன்னும் சரியாக எங்கே வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியாது. இது ஜனாதிபதி மந்திரி காய்ஸ் நான் அண்டைக்கு பக்கத்தில் சொல்லி கொண்டிருந்தேன். இந்த இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நல்ல வேண்டு. ஏண்டா நான் ஏற்கனவே வந்து இந்த இணைகள்லாம் கொஞ்சம் ஊற்றேஞ்சி. அப்போ அண்டை வகையில் சொன்னேன் இவங்க க்ளீன் பண்ண நல்ல வேண்டு. தண்ணியை அடிபட்டு போகுதில்லை 20 இப்போ வந்து பாருங்கள். இப்போ வந்து எப்படி அடிபட்டு போகுதுண்டு இல்லை அடிபட்டு போகுது. நிறையா திறந்தான் போல். ஆனைக்கு ஒரு இதொண்டிக்கு அதை திறந்தான் போல். காலத்துக்கு காலம் திறப்பான் போல். மழை காலம் சுற்றி கூட தண்ணி என்னென்னு தெரியும். ஆனால் அண்டைக்கு வந்து இணைக்கெல்லாம் ஊற்றி ஆயிடுச்சு. நான் காட்டிப்பேன் எந்த பிளாக்கில் அந்த ஷோமி குழம்புக்கு வந்த டைம் எடுத்த பிளாக்கில் போகல. இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிக்கன்னா க்ளீன் பண்ணிக்கிறேன். திறந்து விட்டு பாருங்க செப்படிக்கன்னு நல்லா அழகாகி ஃபுல்லாக அழகாகி. ஆனால் என்ன சீனண்டா அழகாக தான் நீக்கி நாற்றம் அடிக்குது. அதுதான் சீன். இந்த தண்ணி வந்து வேற தண்ணி தானே. ஸோ நாட்டம் அடிக்குது. காய்ஸ் இந்த ஈரான் மேன் இந்த ஈரான் என்ன கதை காய்ஸ் வெள்ளை ஆகிட்டான் தானே. மேன் வெள்ளை ஆகிட்டு எல்லாம் நடக்கலை தானே. இப்போ வெள்ளை ஆகிட்டான். இப்போ என்ன பிளான் என்ன ஒன்றும் ஓப்பன் ஆகலை. இல்லை இன்னும் ஓப்பன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் 10:30 பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆகுது. பாப்பம் என்ன சாப்பிட்டியா நீ? நான் வெளிநாளிலேருந்து முடிச்சு நான் வந்து 3 மணி நான் வ்ளாக் கண்டினியூ ஆகுது. 3 மணிக்கு எலிமினேண்டி பாஸ்போர்ட் பட்ட க்ரௌட். அதில் மாற க்ரௌட் பாஸ்போர்ட் இதில். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு 800 பேருக்கு தான் நம்பர் கொடுக்குறேன். அந்த 800 பேர் நம்பருக்கு போகிறோம் அடுத்த அவுட்டுக்கு அனுப்புகிறேன். எல்லாம் குழம்பி பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபரில் மாற சீன். காய்ஸ் நீங்கள் அவசரப்படவானம். உங்களுக்கு பாஸ்போர்ட் அவசரம் இல்லாட்டி சும்மா வைத்து போலிங்காக தேவையில்லை. ஏண்டா நவம்பர் 14க்கு பிறகு வந்து எல்லாம் ஓகே ஆகுது. புதிய சிஸ்டம் ஒன்று வருவது. என் அருணகுமார சகோதரி அவர் சிஸ்டம் ஒன்று தொடங்குறாரு. ஆன்லைன்லேயே வீட்லேருந்து கொண்டே எல்லாம் அப்ளை பண்ணலுமான மாதிரிக்கு. அது சொல்லி அவசரப்படவானம். அவசரமான ஆக்கள் மட்டும் வந்து பாஸ்போர்ட் எடுங்க. பாருங்க இருந்து எவ்வளோ அழகான வியூ. காய்ஸ் ஐஸ்மைலோ நான் பாட்டை போட்டு ரோட்டில் போகிறேன். ரியாக்ஷனை பாருங்க ஒருத்தன்ட்டு. ஓமா என்ன நினைக்கிறீங்க? பார்த்து மனுஷர் என்ன நினைக்கிறாங்களோ தெரியா. ஆனால் நான் இவனுக்கு கண்டென்ட் ஒன்று சொன்னேன். சுப்ரி கண்டென்ட் இதை எடுத்துகிட்டு போகணும். அந்த விக்ரம் படத்தில் அந்த பாட்டு ஒண்டி விக்ரம் படத்தில் அந்த அவட லேடிய பாட்டு அந்த பிஜிஎம் ஒண்டி இது. அந்த பிஜிஎம் போட்டுட்டு போகணும். அப்போ மனுஷோட ரியாக்ஷன் சுப்ரி கண்டென்ட். நான் 1 மில்லியனே மேலே யூஸ் போகணும். காய்ஸ் பிஜிஎம் கண்டீங்களா? இந்த பிஜிஎம் போட நான் அப்படி வந்தேன். கொடையிலிக்கிற கப்பல்ஸ் எல்லாம் தலையை போட்டு பார்க்குறேன் என்னடா இது. இப்போ நான் போகிறேன் ஃபோர்த் சிட்டி. என்ன இது டோட்டல் அது இங்கேக்கு மாமே இதா காய்ஸ். அதில் தான் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு நான் கண்டேன். ஜனாதிபதி அங்கால வரப்போகல. என்னோட அருணகுமார் திசானாக்க இப்போ ஷானோட நான் உள்ளுக்கு போகிறேன். மண்டைக்கேண்ட இதால் உள்ளுக்கு போனேன் ஃபோர்த் சிட்டிக்குள்ளே. இன்றைய போயிலுமோ தெரியா. ஆனால் ஒருத்தரிக்கிறான் கேட்டு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டுக்கே சொன்னேன் எனக்கு வர சொல்லி 1 கோல் ஸ்கூல்லேருந்து உள்ளுக்கு வாண்டு இப்போ என்ன தெரியும் பட்டை வெயில் சுடி தான் இல்லை ஃபஸ்ட் நான் போய் டீம் மேடெல்லாம் கூப்பிட்டு வெளியே வந்து ஐஸ் மாதிரிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளுக்கும் வந்துட்டேன். உள்ளுக்கு வந்து அவ்வளோ நடந்துட்டு வந்தேன். இப்போ செல்லாம் வந்து வெயில் அடிக்குது இந்த கோந்தில் வருவேன் எனக்கும் மேலே இப்படி நடக்கும் 2000 கிலோமீட்டர் நடக்கும் எனக்கு உள்ளுக்கு ஃபுல் இடம் தான். அன்னைக்கு பீச் வண்டிக்கு அதில் குளிக்க மேலும் ஷோட் வண்டிச்சுன்னா குளிக்க சவாலிக்கா குளி நான் பார்க்குறேன். எனக்கு நொண்டு நான் ஒன்றும் கொண்டாடுறேன். நான் நீ குடிக்கிறத வீடியோ எடுக்கணும்னு வாங்க எனக்கு குடிச்சா கட்டியோட வீடியோ எடுக்கிறேன் எனக்கு குடிக்கல. அப்போ நான் வந்து 1 கோல் ஃபேஸுக்கு போவோம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக மற்றதே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறதா இருக்கிறோம். ஜனாதிபதி நான் வாரம் இல்லை கண்ணேன் ஜனாதிபதியை இதுக்குள்ளே தான் ஈக்கிறாரு. இன்றைக்கு எங்களோட பழைய பார்லிமெண்ட் ஜனாதிபதி மந்திரி கூட தான் ஈக்கிறாரு. இப்போ எல்லாம் வேலை நடக்குது. நான் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து ஜனாதிபதி பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் வளமையாக ஒரு வீடியோ மாட்டேன் இவர் தான் ஜனாதிபதியை வரவே அடித்து சொல்லிவிட்டா. நான் சொன்னேன் என்ன தெரியும் அவன் வருவான்ட்டு ஏன்டா அந்த அவன் செய்வான் வந்தான் சார்ல நான் பொறுத்திருந்து பார்ப்பேன் எப்படி செய்வான்ட்டு. இப்போ இதுக்கு போவோம் 1 கோல் ஃபேஸுக்கு போவோம். 1 கோல் வாய்க்கு வருது இல்லைடா 1 கோல் ஃபேஸ்க்குள்ளே போவோம். 1 கோல் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு எங்களுக்கு வார சீக்கிரம் வந்து காட்டுறேங்க. இப்போ நான் உள்ளுக்கு வர போகல செக்யூரிட்டிக்காரன் பார்ப்போம். நம்ம வந்து தூக்கம் நல்லா தூக்கம் நான் உள்ளுக்கும் பேசி திரும்பி வரேன். நல்லா தூக்கம் வேன் நல்லா தூக்கம். செக்யூரிட்டிக்காரன் கடைசி வரைக்கும் காணல. நான் வெளியே வந்துட்டேன். ஷான் என்ன யூடியூப் சேனல் செய்யல நீ யூடியூப் சேனல் ஒரு வெஸ்ட் நாள் வீடியோன்னு போட்டேன். காய் சப்போர்ட் பண்ணுங்க நான் யூடியூப் சேனல் போகிறேன். அது மட்டும்தான் வீடியோ இப்போ காண உண்டு. நான் வந்து இதுக்குள்ளே வந்து செட் ஆகும். எங்கே 1 கோல் ஃபேஸ் ஐஸ் இப்போ தான் உசுறு வந்த மாதிரி ஒன்றும் அப்படியா ஏசிக்குள்ளே வந்து இப்போ தான் உசுறு வந்த மாதிரி பெரிய பட்ட வெயில். ஆனால் என்ன இருந்தாலும் இங்கே ஜப்னகாவது வெயில் அது ஒத்துக்கொள்ள காண இன்றைக்கு வெயில் இண்டே இல்லைண்ணா இண்டே கூட ஐத்தான் நான் இருக்கு இதுக்குள்ளே வச்சுக்கொண்டு கூப்பிட்டு வர இல்லை நீ வெளியே வா நீ மேலே வரணும் எங்கடா வெளில வரேன்னு பார்த்தீங்க. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா போடா.